நான் ஒரு தமிழன். வயது 27 ஆகுது. ஐரோப்பாவுக்கு படிக்க வந்தேன். அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னதான் நுனிநாக்குல ஆங்கிலம் பேசினாலும் தமிழ்ல படிப்பது பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ் இணையதளங்களை படிப்பேன். வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம செய்யும் குறும்புத்தனம் நம்ம விட்டு போகாது. நான் வேலை பார்ப்பது ஒரு ஐடி நிறுவனம். ஒரு நாள் நானும் எனது சீனியர், அவள் ஒரு வெள்ளைக்காரி, இருவரும் வெளியே சென்றோம். அதுவும் ஒரு வேலையாகத்தான் சென்றோம். வெளியே சென்று போட்டோ எடுத்துட்டு இருக்க திடீர்னு மழை வந்துச்சு. போட்டோ எடுக்கும் வேலை எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை சீக்கிரம் முடிச்சே ஆகணும். அதனால அங்கிருந்து ஒரு பெரிய மரத்தின் கீழே மழை விடும் வர நின்னுட்டு இருந்தோம். மழை நிக்கும் போது இருவருமே தொப்பட்டையா நனைஞ்சிருந்தோம். கையில இருந்த கேமரா அனைத்தையும் மழையில நனையாதவாறு பாத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இருவரும் கிளம்ப ஆரம்பிச்சோம். அலுவலகத்துல சென்று போட்டோக்களை வேலை செய்ய நினைச்சோம். பொதுவா நாங்க அலுவலகம் சென்று நடுராத்திரி வர வேலை செய்வோம். ஆனால் இருவருமே நனைஞ்சிருப்பதால அது சரியான யோசனையா படல. நான் வீட்டுக்கு சென்று ஆடை மாற்றிக்கிட்டு வந்துடுறேன், வீடு பக்கத்துலதான் இருக்குதுன்னு கிளம்ப, அவ உடனே இது கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் ஈரமாதான் இருக்கிறேன், என் வீட்டுக்கு போக எப்படியும் 2 மணி நேரம் ஆகும், நான் எப்படி அலுவலகம் வருவேன் என்றா. அவ சொன்னதை யோசிச்சு பார்த்து, சரி என் வீட்டுக்கு வந்தா என் ஆடைகள் தான் கிடைக்கும்னு, இருந்தாலும் என் ஆடைகளை உனக்கு தரமாட்டேன்னு சிரிச்சேன். அவளும் சிரிச்சா. இருவரும் என் வீட்டுக்கு சென்றோம். ஒரு தனியாளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்துமே என்கிட்ட இருந்தது. நான் சென்று ஆடைகளை மாற்றிட்டு அவளிடம் ஒரு பைஜாமா கொடுத்தேன். அவ வேகமா குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. நாங்க எடுத்த படங்களை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அவ குளிச்சுட்டு நான் கொடுத்த ஆடைகளை அணிஞ்சிட்டு வெளியே வந்தா. ஆனா நான் அவளை பார்க்கும்போது அவ தலைமுடிய காய வச்சிட்டு இருந்தா. நான் இருந்த இடம் விளக்கு இல்லாம இருக்க, அவ பாத்ரூம் வெளிச்சத்தில் நின்னுட்டு இருந்தா. என் கண்ண அதுல இருந்து எடுக்கவே முடியல. அவளை என்று நான் இதுவரை நினைச்சதே இல்ல. ஆனா அன்று எல்லாமே மாறுச்சு. அன்று இரவு எப்படியாவது அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவ என் அருகில வந்து சரி வேலைய ஆரம்பிக்கலான்னு சொல்ல, என்ன ஆரம்பிக்கலான்னு நான் கேட்டேன். போட்டோக்களை சரி செய்வோம்னா. விளையாட ஆசையா இருந்தாலும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அவ வேலைய விரைஞ்சு முடிக்க நினைச்சா. அவ வீடு செல்ல எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் கார்ல. அதனால எல்லா வேலையும் அவசர அவசரமா செஞ்சா. 2 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னும் முடிக்க வேண்டியது நிறைய இருந்தது. நாங்க எடுத்த போட்டோக்களும் அவ்வளவா நல்லா வரல. என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சோம். சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு நினைச்சோம். நான் கிச்சன் சென்று காஃபி போட அவளும் வந்தா. உன்னிடம் ஹேர் ட்ரையர் இருக்குதான்னு கேட்டா. எதற்குன்னு கேட்க, அவ ஆடைகளை காய வைக்கன்னு சொன்னா. என்னிடம் எதற்கு ஹேர் ட்ரையர் இருக்கும், நான் என்ன பெண்ணான்னு கேட்க அவ சிரிச்சா. இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு யோசனை கிடைச்சது. என் மடிக்கணினி 3 வருடம் பழசு, அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும். அதுல நாங்க அதிக வேலை செய்வதால அது ரொம்ப சூடா இருந்தது. அதற்கடியில துணிகளை வச்சா சீக்கிரம் காஞ்சிருடும் நான் சொல்ல, அவளும் சிரிச்சுக்கிட்டே சரிண்ணா, நாம காஃபி குடிச்சிட்டு போய் வேலை செய்ய துணிகளை வச்சா. அதை பார்த்து இவ எப்படி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வேலை தொடர்ந்தது. கொஞ்ச நேரம் அவ எழுந்து வேற ரூமுக்கு போனா. நான் பார்த்து ரசிச்சேன். திடீர்னு அவ வந்து அதை பார்த்து என்ன பண்ற நீன்னு கோவத்தோட கேட்க, நான் மாட்டிக்கிட்டேன். நான் திரு திருன்னு முழிச்சேன். அவ முகம் சற்று மாறுச்சு. எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு. என் அருகில் வந்து என் தலைய தூக்கி, பரவாயில்ல, நீ நினைப்பதுல தப்பில்ல, உனக்கு காதலி கூட யாரும் இல்லதானே. நான் உடனே எனக்கு இந்தியாவுல ஒருத்தி இருந்தா, ஆனா இப்போது இல்லைன்னு சொல்லி தலைய கீழே குனிஞ்சேன். அவ சிரிச்சுட்டு என் தலைய கோதி விட்டு, ஐயோ பாவம்னா, எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்து உனக்கு எப்படியும் நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பேன்னு சொல்ல, கொஞ்சம் சோகமான குரல்ல, இருந்தா நல்லா இருக்கும்னா. வெள்ளக்காரி வெள்ளக்காரி தான். அந்த நிமிஷம் எங்களுக்கு இருந்த வேலையே மறந்து பேசி
விளையாட ஆரம்பிச்சோம். அன்று இரவு முதல் அவள் தனது வீட்டை மாற்றிக்கிட்டு வந்து என்னுடனே தங்க ஆரம்பிச்சா. தினமும் பேசி விளையாட்டு தான் எப்பவுமே.